வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாமன் கேமில் உள்ள பிளிங்கோ கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக வந்த நண்பர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கேம் எப்படி விளாடணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் டச் பண்ணி அந்த கேமை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி அந்த கேம் எப்படி விளாடணும், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத மொத்த டீட்டெயிலுமே நம்ம வீடியோ ஒன்று போட்டுட்ருக்கோம். அந்த கேமை எப்படி விளாட்றது சுத்தமாக தெரியல அப்படின்னு ஐடியா இல்லாத பிரதர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் டெபாசிட் வித்ட்ரா எதுவும் ப்ராப்ளம் எதுவும் டவுட் இருந்துச்சோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பா. இப்போ நம்ம இந்த பிளிங்கோ கேமில் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம போன வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 2 கேம் எப்படி விளாட்றது அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து இந்த கேமில் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன விளாட்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம அடுத்த கேம் வந்து கோல்ஸ். இந்த கோல்ஸ் கேம் எப்படி விளாடணும் அப்படின்னா, அந்த கோல்ஸ் கேமில் வந்து மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா? இந்த கோல்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம சின்ன வயசில் நிறையா பேர் இந்த கேமு விளாண்டுருப்போம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த கேம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறையா பேர் நம்ம சரி மொபைல் ஏற்றி ஃபஸ்ட் டைம் டச் பண்ண ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கேம் நிறையா கேம் நம்ம விளாண்டுருப்போம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபீல்டில் மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மாலு, மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு 3 இருக்கும். இந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ்னால் ஒன்றும் இல்லை. ஸ்மாலு இந்த மாதிரி ஒரு 12 கட்டம் தான் இருக்கும். மீடியம் அப்படின்னா இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 7. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். அடுத்து லார்ஜ் அப்படின்னா இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 10. ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கும். நமக்கு மீடியம் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த எக்ஸ் விஷயமும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேம் எப்படி விளாட்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கீழே அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்ம அமௌண்ட்டை பெட் பண்ணிவிட்டு நம்ம கட்டம் ஒன்று வரும். அதில் நம்ம ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு பாம்ஸ் இல்லாத கட்டத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இந்த கேமை ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, மேலே பாருங்கள், நெக்ஸ்ட்டில் 1.29xன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் பாம்பு அடிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதில் பாம்பு இருந்திருக்கு. நமக்கு இது ஃபஸ்ட்டு லெவல் லாஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கேம் எப்படி விளாடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்டை டைப் பண்ணுறோம். இதே மாதிரி கட்டம் வருது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை டைப் பண்ணுறோம். கீழே பாம்பு இருக்குது, மேலே இதில் பாம்பு இல்லை. பாம்பு இல்லாத இடத்துல நம்ம கரெக்டாக பாக்ஸ் வச்சனால நமக்கு 1.29x நமக்கு அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஏன் உங்களுக்கு கேஷ் அவுட் இடத்துல 0.20 கட்டியிருக்கோம். இங்கே 0.25 இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் 1000 ரூபா கட்டிங்கன்னா 1250 அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே நெக்ஸ்ட்டில் 1.72x இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் கரெக்டாக நம்ம டச் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது 0.220 பைசாவில் இப்போ வந்து 0.34. இதில் நீங்கள் இந்நேரம் இந்த டைமில் வந்து நீங்கள் 100 ரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 134 ரூபா அந்த மாதிரி 100 ரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா வந்து 234 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த கேமை ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கரெக்டான இதில் நீங்கள் டச் பண்ணி இங்கே பாருங்கள், மேலே எக்ஸ் ஏறிட்டே இருக்குது பாருங்கள். அடுத்து 3.60x. நெக்ஸ்ட் நீங்கள் பெட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெட்டிங்கில் வந்து 0.20 பைசாலேருந்து 0.45 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கோட மேலேயே உங்களுக்கு லாபம். நீங்கள் 3ஆவது பால் டச் பண்ணுறது மூலியமாகவே இந்த இது நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து 4வது நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். 4வது கரெக்டாக நான் பாம்பை டச் பண்ணால எனக்கு 2 அந்த வெர்ஷன் அந்த எக்ஸ் வந்துட்டு எனக்கு உள்ளே வந்துருக்கு லாபத்தில். மற்றபடி எங்களுக்கு எல்லா லாபம் வெளியே போயிருக்கு. ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, பாம்பை டச் பண்ணால் உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டு போயிடும். பாம்பை டச் பண்ணால் உங்களுக்கு கேஷ் வேணும் அப்படின்னா கீழே செக் அவுட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக் அவுட். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பெட்டை டச் பண்ணிட்டு கீழே டச் பண்ணுறீங்க. எனக்கு பால்ஸ் வந்துருச்சு. எனக்கு 0.25 மட்டும் எனக்கு அக்கௌண்ட்டில் ஏறினா போதும் அப்படின்னா வந்து செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஓகேங்களா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி விளாண்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அதில் ஸ்மால், பிக், லார்ஜின் 3 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் டச் பண்ணி அழகாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த கேம் வந்து ஒரு ஈஸியான கேம். நம்ம சின்ன வயசுல நிறைய விளாண்டுருக்கோம். இந்த கேமை ஃபஸ்ட்டு நீங்கள் பெட் பண்ணாமல் நீங்கள் விளாண்டு பாருங்கள். அழகாக உங்களுக்கு எப்படி விளாடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 3 பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 2x மேலே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கேமை பார்ப்போம். நெக்ஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் ஹீலோ. இந்த கொஞ்சம் நெட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நெக்ஸ்ட் கேம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கேமை பற்றி டவுட் எதுவும் டெபாசிட் வித்ட்ரா ப்ராப்ளம் ஏதாச்சும் டவுட் வந்தால் எனக்கு கீழே லிங்க் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள்.